வணக்கம். முதல்ல உங்கள் ஓட்டெல்லாம் போகும், பிறகு உங்களுடைய ரேஷன் எல்லாம் போகும், அதன் பிறகு உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய எல்லாமே போகும். இதுதான் சங்க பரிவாரங்களுடைய திட்டம். ஆனால் என்னுடைய உயிர் இருக்கும் வரையிலும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று இந்தியாவினுடைய வருங்கால பிரதமராக வரப்போகிற ராகுல் காந்தி பீகார் தெருக்களில் முழங்கி கொண்டிருக்கிறார். அவர் செல்கிற இடத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனை போல தேஜஸ்வி யாதவும் கூட போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேஜஸ்வி யாதவ் கூடுதலாக ஒரு செய்தியை அந்த கூட்டங்களில் எல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 2 குஜராத்திகள் சேர்ந்து பீகார் வாக்காளர்களை தீர்மானிக்க வேண்டாம், அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் மக்கள் பெருவெள்ளம். அதெல்லாம் நீங்கள் கடந்த 7 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பீகாரில் ஏறத்தாழ 1600 கிலோமீட்டர் தூரம் ஒரு மிகப்பெரிய மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக ராகுல் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அதாவது வாக்குகளை திருடி கொண்டிருக்கிறார்கள். அதை எதற்காக திருடுகிறார்கள், எப்படி திருடுகிறார்கள் அப்படிங்கிறத தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய அரசியல் நிகழ்வு ஒன்றை ராகுல் காந்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பீகாரில் ஒரு 2-3 மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும், யாருக்கு வெற்றி என்பது போன்ற சில கணிப்புகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பீகார் தேர்தலில் 75 இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. நமக்கெல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. 19 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸ் அவ்வளவு பெரிய இடங்களை இழந்ததன் மூலமாகத்தான் இந்தியா கூட்டணி பீகாரில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்கிற கடுமையான விமர்சனங்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மீதும் ராகுல் காந்தியின் மீதும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்திய மக்கள் அன்றைக்கும் கவனமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஓட்டு போட்டது ராகுல் காந்திக்கு தான், ஓட்டு போட்டது இந்தியா கூட்டணிக்கு தான். ஆனால் வெற்றி பெற்றது மோடியாக இருக்கிறார். அது எப்படி அப்படிங்கிறது தான் ராகுல் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி 75 இடங்களில் அல்ல, மாறாக 60 இடங்களில் போட்டியிடுவது என்பது. அப்படி காங்கிரஸ் கட்சி 60 இடங்களில் போட்டியிட்டால் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்கிற ஒரு ரகசிய கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்றைய நிலவரப்படி காங்கிரஸ் 60 இடங்களில் போட்டியிட்டால் 53 இடங்களில் வெற்றி பெறும் என்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 243 இடங்களில் 200க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிருச்சு, நீ எடுத்த ஓட்டர் லிஸ்ட் எனக்கு கொண்டு வா, செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கொண்டு வந்தாகணும், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா முழுசாக நான் அதை இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னார்கள். அப்படி சொல்லும் பட்சத்தில் என்ன நடக்கப் போகுது? புதிதாக வாக்காளர்கள் பட்டியல் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது 65 லட்சம் பேரில் ஆதார் செல்லும் என்று சொன்னால் ஏறத்தாழ பாதி பேருக்கு மேலே நீ ஓட்டு உள்ளே வந்துடும். அப்போ ஒட்டுமொத்தமாக மோடி அமித்ஷா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கூட்டு திட்டம் முழுமையாக முறியடிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கு தெளிவாக தெளிந்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கு தேர்தல் நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்று தற்போதைய கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இனி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே மோடி அமித்ஷா அவருக்கெல்லாம் உண்மையிலே இங்கே நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. இதோ மோடி நாளைய தினமோ நாளைக்கு மறுநாள் ஏதோ அவர் பீகாருக்கு போகிறார். நமக்கெல்லாம் தெரியும், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தியதும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல், அந்த மக்களை நேரடியாக சந்திக்காமல், அவர்கள் உறவினர்களை சந்திக்காமல் நேரடியாக மோடி எங்கு சென்றார்? பீகாருக்கு சென்று அதை வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்தினார் என்பதை இந்திய மக்கள் பார்த்தார்கள். புல்வாமா தாக்குதல் இதெல்லாம் நமக்கு தெரியும், எப்படி இவர்கள் இதை தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார். இது மாதிரி மோசமான அரசியலை இவர்கள் கடந்த 11 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இனிமேல் பீகார் மக்கள் மத்தியில் எடுபட போவதில்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதுதான் இந்த ரகசிய சர்வேவினுடைய முடிவில் 243 இடங்களில் 200க்கும் அதிகமான பீகாரில் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வரலாறே இல்லை. சமீபகால வரலாற்றில் நடக்காத விஷயம் ஒன்று பீகாரில் நடக்கவிருக்கிறது. அதாவது 200க்கும் அதிகமான இடங்களில் ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய போகிறது. அடுத்த முதல்வராக தேஜஸ்வி யாதவ் பொறுப்பேற்கவிருக்கிறார். அதை பீகார் மக்கள் விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ராகுல் காந்தி இந்த பயணம் மேற்கொண்டதற்கு பிறகு கிராமமாக இந்தியாவினுடைய ஊடகவியாளர்கள் எல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? ராகுல்
மோடியின் மீது, அமித்ஷாவின் மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது வாக்கு திருடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இல்லையா? இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா மக்களும் சொல்கிறாங்க, ஆமாம், எங்களுடைய வாக்குகளை திருடி இருக்கிறார்கள், இவர்கள் ரொம்ப நாளாக திருடிட்டு இருக்கிறாங்க, இது எங்களுக்கு தெரியல, நல்ல வேளை ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அம்பலப்படுத்தி விட்டார் என்று எல்லா மக்களும் ஒருமித்த கருத்தாக சொல்லக்கூடிய நிகழ்வை இன்றைக்கு பீகாரிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் கதி கலங்கி போயிருக்கிறாங்கங்க. ஏன்னா ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா, நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அடுத்த நாள் 3 தேர்தல் ஆணையர்கள் இல்லையா, மோடிக்காக வேலை செய்த, ஆர்எஸ்எஸ்ஸிற்காக வேலை செய்த தேர்தல் ஆணையர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். அவர் தேர்தல் ஆணையரை மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. ஆனால் அவர் சொல்லாத ஒன்றையும் சொல்கிறேன், அவர் பதவியேற்ற அடுத்த வாரத்தில் பெரும்பாலான பாஜக தலைவர்கள் இன்றைக்கு தீகார் சிறையிலோ மற்ற சிறைகளிலோ வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். இல்லட்டா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இவர் வெளிநாடுக்கு தப்பி ஓடிவிட்டார், அவர் வெளிநாடுக்கு தப்பி ஓடிவிட்டார், இவர் எங்கே அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பத்திரிகைகள் தலைப்புச் செய்தியாக போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த முன்னாள் ஆணையர் இப்போது நம்ம நாட்டிலே இல்லை அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்கு ஒப்பான செய்திகள் இந்தியா கூட்டணி இந்தியாவின் அரியணையில் ஏறும் அடுத்த நாள் வெளிவரும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். इसको अंबेडकर जी ने, गांधी जी ने, नेहरू जी ने, पटेल जी ने लिखा है, बनवाया है, मगर इसमें 3000 साल पुरानी आवाज है, हिंदुस्तान की आत्मा की आवाज है। और जब ये लोग वोट चोरी करते हैं तो ये इस आत्मा पर आक्रमण करते हैं, ये इस संविधान पर आक्रमण करते हैं। ये भारत माता हमेशा से कहते रहे हैं, वोट का राज मतलब छोट का राज। और हमारे संविधान ने, बाबा साहब अंबेडकर ने सबको ये समान अधिकार दिया, एक ताकत दी, वो है वोट देने की ताकत देने का काम किया। चाहे மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.